கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு கர்த்தருடைய நாளில் இந்த ஊடகத்தின் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 1வது வார்த்தை. சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த வாரத்திலே நாம் சுற்றுச்சூழல் கரிசனை ஞாயிறை ஆசரிக்கின்றோம். அனைத்திற்கும் உரிமையாளர் கர்த்தரே. அதைதான் இந்த சங்கீதம் 24:1 நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆற்றல் மிகுந்த கர்த்தர் படைப்பாளராய் இருக்கின்றார். உலகத்திலே அனைத்து உயிர்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்டன என்பது நம்முடைய ஆழமான புரிந்து கொள்ளுதல், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. குறிப்பாய் நம்முடைய கர்த்தர் படைப்பாளராக உலகமனைத்தையும் தம்முடைய ஆற்றலால், வார்த்தையின் வலிமையால் படைத்து மனிதரை தம்முடைய சாயலில் தம்முடைய கரத்தினாலே உருவாக்கி தம்முடைய உயிரை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து வாழ்வளிப்பதை நாம் பார்க்கிறோம். இயற்கை சூழலினை உருவாக்குகின்றார். இதை நாம் திருமுறை முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே நாம் கண்டுணர முடிகிறது. சங்கீதம் 19 நாம் பார்க்கின்றோம், படைப்பில் கர்த்தருடைய மகிமை எவ்வாறு விளங்குகிறது என்பதை குறித்து சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 104ஆம் சங்கீதத்திலே படைப்பினுடைய மேன்மையான சிறப்பம்சங்களை சங்கீதக்காரன் பட்டியலிடுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 148 அனைத்து உலகம், அதாவது இயற்கை, இறைமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டவரை போற்ற அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். இன்றைய சூழலிலே கர்த்தரால் படைக்கப்பட்ட உலகம், ஆண்டவரால் மனுகுலத்திற்கு ஆசீர்வாதமாய் வழங்கப்பட்ட உலகம், இயற்கை எந்த அளவிற்கு ஆசீர்வாதமாக திகழ்கிறது, இன்றைய இயற்கை வளங்களை எவ்வாறு நாம் நேசிக்கிறோம், அளவோடு பயன்படுத்துகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகவும், இயற்கையின் மீது கரிசனையோடு இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்குமே இந்த ஞாயிறிலே நமக்கு சுற்றுச்சூழல் கரிசனை ஞாயிறாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிரேக்க வார்த்தையான பிசிசோ என்ற வார்த்தையிலிருந்தே நேச்சுரா என்ற வார்த்தை வருகிறது. தாவரம், விலங்கு என அனைத்து உயிரினங்களையும் உள்ளான பண்பினையும் குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. சமீபத்திலே செய்தித்தாள் ஒன்றிலே பார்த்த ஒரு வாசகம், அணில் வளர்த்தேன் ஓடியது, கிளி வளர்த்தேன் பறந்தது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது. இயற்கையினுடைய முக்கியத்துவத்தை அந்த எழுதின நபர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். எத்தனை உண்மையான வார்த்தை! இதைதான் திருமறையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினாலே உருவாக்கப்பட்ட இயற்கை ஆசீர்வாதம் மிகுந்ததாக மனிதனுக்கு கையளித்தார், ஒப்பு கொடுத்தார். இந்த இயற்கை ஆண்டவர் எப்படியாக நம்முடைய கரங்களில் தந்துள்ளார் என்பதை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, குறிப்பாய் சுற்றுச்சூழல் ஞாயிறிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினமாக ஆசரிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறிலே கர்த்தருடைய ஆசீர்வாதமான இந்த இயற்கை நமக்கு எவ்வாறாக தரப்பட்டுள்ளது என்பதை தியானிப்பது நம்முடைய உலகம் சார்ந்த வாழ்விலே, இயற்கையோடு ஒன்றித்து பயணிக்கின்ற வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒன்றாக அமைகிறது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது சங்கீதம் 24:1, உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. இயற்கை ஆண்டவருடைய பரிசாக நமக்கு தரப்பட்டுள்ளது. இயற்கை ஆண்டவருடைய பரிசாக நமக்கு தரப்பட்டுள்ளது. அனைத்தையும் படைத்தவர் படைப்பாளராகிய தேவன். படைப்பாளராகிய கர்த்தர் நமக்கு பரிசாக தந்திருக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் 2ஆம் அதிகாரங்களிலே பார்க்கின்ற போது அனைத்தையும் ஒழுங்கு முறைமையின்படி தம்முடைய ஆற்றலினாலே படைக்கின்ற சர்வ வல்லவர் படைப்பின் ஆசீர்வாதமாக மனிதனை படைக்கின்றார். ஒருவேளை மனிதனை இறுதியாக படைப்பதற்கு காரணம் மனிதனால் இயற்கை இல்லாமல் தனித்து வாழ முடியாது என்பதற்காகவே இயற்கை
ஆண்டவர் படைத்த உயிர்கள் தனித்து இயங்க முடியும் மனிதன் இல்லாமல். ஆனால் இந்த இயற்கை உயிரினச் சூழல் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த இயற்கையை அனைத்தையும் படைத்த ஆண்டவர் மனிதனுக்கு பரிசாக இவை அனைத்தையும் ஒப்பு கொடுப்பதை, ஆசீர்வாதமாய் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 1 வசனத்திலே அனைத்தையும் உருவாக்கிய பின் மனிதனை படைக்கின்றார். இறை சாயலோடு இறை பண்புகளோடு படைத்த மனிதனுக்கு உரிமையாக பரிசாக கொடுக்கின்றார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் பரிசாக கொடுக்கிறது ஆக்கிரமித்து அனைத்தையும் அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துவதற்காக அல்ல, பொறுப்புணர்ச்சியோடு அதை பயன்படுத்துவதற்காகவே கொடுக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவை ஏற்படுத்தி திருமண பரிசாக இயற்கையை கொடுத்து ஆசிர்வதிக்கின்ற கர்த்தர் நேர்த்தியான ஆசீர்வாதமான செழிப்பான இயற்கை வளமிக்க ஒரு பூமியை மனிதனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:31 பொறுப்பு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். வறுமையிலிருந்து அருமையானது, ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்டது சிறப்பான பரிசாக இயற்கையை இறைவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 3 முதல் 8 நாம் பார்க்கின்ற போது, நட்சத்திரங்களை பார்க்கின்ற போது மனிதனை நீர் நினைப்பதற்கு எம்மாத்திரம், எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகமும் அதிலுள்ள அனைத்தும் ஆண்டவரால் படைக்கப்பட்டது. அனைத்தையும் படைத்த கர்த்தர் மனுகுலத்திற்கு மானிடத்திற்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பரிசாய் பெற்றிருக்கின்ற நாம் பொறுப்பாண்மையுடன் அதை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அவற்றை பரிசை நேசித்து அதன் மூலமாய் ஆசீர்வாதமான நன்மையின் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த நாளில் உணர்ந்து நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வசனங்கள். இயற்கை ஆண்டவரின் பாடமாக நமக்கு தரப்பட்டுள்ளது. இயற்கை ஆண்டவரின் பாடமாக நமக்கு தரப்பட்டுள்ளது. இயற்கையை பார்க்கின்ற போது இயற்கையிலே ஆண்டவருடைய மகிமையை காண்கிறோம். இயற்கையில் மகிழ்ந்து இறைவரை போற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இயற்கை மனிதனுக்கு கர்த்தர் அருளுகின்ற பாட தொகுப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசு கிறிஸ்தனுடைய மலைப்பிரசங்க போதனையை தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பத்தையும் கவனித்து பாருங்கள் என்று ஒரு சிறப்பான செய்தியை ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சிறப்பான செய்தியின் வழியாக ஆண்டவருடைய பேரன்பையும் கர்த்தருடைய வழிநடத்துதலையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தான் இயற்கையின் வழியாக கர்த்தர் மனுகுலத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவ பாடமாக மனிதனுக்கு அமைகின்றது. நீ சிறப்பானவன் என்பதையும், இவைகளை போஷிக்கின்ற ஆண்டவர் உன்னையும் போஷிப்பார், எனவே கவலைப்படாது வாழவும் அங்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 104:14, சங்கீதம் 147:9 போன்றவற்றிலும் உயிரினங்களுக்கு உணவளிக்கின்ற உன்னதர் உன்னையும் போஷிக்க மாட்டாரா என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கு உயிரினங்களை மையப்படுத்திய இயற்கையை மையப்படுத்தியே குறிப்பிடுகின்றார். உயிரையை உடுத்துவிக்கும் உயர்ந்தவர் உன்னையும் உடுத்துவிக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். எனவே கவலைப்படாமல் ஆண்டவர் நமக்கு இவைகளின் வழியாக கற்றுத் தருகின்றார். இயற்கையை நாம் காண்கின்ற பொழுதெல்லாம், கர்த்தருடைய படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவைகளில் பல்வேறு விதமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம், நல்லது. அதே வேளையிலே ஒன்றை மறந்துவிட வேண்டாம், இதன் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு கற்றுத் தருகிறார். இவைகள் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களிலே பார்க்கிறோம். அற்பமானவைகளை அற்புதமாக்கும் அற்புதர் நம்முடைய ஆண்டவர். சிறிய உயிரிலும் உன்னதருடைய படைப்பு வெளிப்படுகிறது, மாட்சி வெளிப்படுகிறது, மகிமை வெளிப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அது நமக்கு ஒரு செய்தியை, ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து நாம் அதை கவனித்து அதை பேணி பாதுகாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இயற்கை வளங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அதன் வழியாக ஆண்டவருடைய மாட்சியை உணரவும், அது நமக்கு கற்றுத்தருகின்ற சிறப்பான செய்தியை கற்று உணரவும்
கவனித்து பார்க்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது உபாகமம் 20:19 இயற்கை ஆண்டவருடைய பராமரிப்பாக நமக்கு தரப்பட்டுள்ளது. கர்த்தர் மனிதன் மேல் மாத்திரமல்ல, இயற்கையின் மீதும் தாம் படைத்த அனைத்து படைப்புகளின் மீதும் கரிசனை உள்ள ஆண்டவர் என்பதை தான் இந்த உபாகமம் 20:19 நாம் பார்க்கிறோம். மரங்களை வெட்டாதே, அதன் கனிகளை நீ புசிக்கலாம், அது உனக்கு உன்னுடைய வாழ்வுக்கு எதிர்காலத்திற்கு பயன்படும் என்பதை ஆண்டவர் இங்கு ஒரு கட்டளையாக குறிப்பிடுகின்றார். ஆதியாகமம் 2:15 கர்த்தர் மனுகுலத்திற்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய கட்டளை அதுதான். இவைகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கின்றார். மனிதனை உருவாக்கி இயற்கையோடு வாழ்கின்ற அனுபவத்தை கொடுத்து அங்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு கட்டளை, இவைகளை நீ பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய பராமரிப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் இறைசாயலை பெற்றவர்கள். எனவே ஆண்டுடைய படைப்புகள் அனைத்தையும் நேசித்து அவைகளை பராமரித்து பாதுகாக்கின்ற போது அதனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். லித்தானியா பொதுவான மன்றாட்டு ஜெபத்திலே தேசத்தினுடைய பலன்களை நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி அவைகளை எங்களுடைய உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்று ஒரு ஜெபம் உண்டு. நாம் பராமரிக்கின்ற போது நிச்சயமாகவே நன்மையான காலங்களை இயற்கை மூலமாக நாட்டில் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் நமக்கு வேண்டாம். மரங்களை வெட்டி காடுகளை அழிப்பதனுடைய வழிவாக இந்த இயற்கை மாபெரும் ஒரு பேரிழப்பை பெற்றுக் கொள்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் ஒரு காலத்திலே தங்களை தானே புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் பெற்றவை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இயற்கையை அழிப்பதினாலே மனிதர்களுக்கு கேடு, மனிதனுக்கு அழிவு வரலாமே தவிர இயற்கைகள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் பெற்றவை. மழைநீர் பாதிப்பு, நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் கேடு, காற்று மாசடைகின்றது, மனிதனுக்கு கேடு உண்டாக்குகிறது. ரோமர் 8:22 பவுலடிகளார் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்: படைப்பனைத்தும் விடுதலைக்காக பேறுகால வேதனைப்படுகிறது, கர்ப்ப வேதனைப்படுகிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். காரணம், மனிதனுடைய தீய செயல்பாடு. கர்த்தர் கொடுத்த கட்டளையை மறந்து பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தவறி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே அதிகாரத்தோடு ஆக்கிரமித்து அத்துமீறி செயல்படுவதனுடைய விளைவு இவைகளெல்லாம் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆளுகையிலே, ஆண்டவரின் நாளிலே இவை அனைத்தும் புதிய படைப்பாக இயற்கை புதுப்பிக்கப்படும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்றார். ஏசாயா 25 ஏசாயா 65 நாம் பார்க்க முடிகிறது. சாலமோன் ஞானியும் தன்னுடைய அங்கு சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் அற்புதத்தை செய்தவர், இயற்கை ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இயல்பு நிலைக்கு வருகின்ற போது நம்முடைய பிள்ளைகள், எதிர்கால சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இயற்கை வளமே அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம். இயற்கையை பேணி பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம். இயற்கையின் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயற்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஆதியாகமம் 2:8 பார்க்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்வில் உரைத்தாக்க இந்த சுற்றுச்சூழல் கரிசனை ஞாயிற்றிலே நாம் ஆண்டவர் தந்திருக்கின்ற இயற்கை வளங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தருகின்ற எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்பை உணர்ந்து நேசித்து நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவோம். ஏசாயா 14:8 பார்க்கிறோம். பாபிலோன் மண்ணினுடைய வீழ்ச்சிக்காக கேதுரு மரங்கள் மகிழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். காரணம், எங்களை வெட்ட யாருமில்லை என்று சொல்லி பாபிலோன் மண்ணின் வீழ்ச்சிக்காக கேதுரு மரங்கள் மகிழ்ச்சி அடைவதாக தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தல் 11:18 பூமியை, அதாவது இயற்கையை கெடுத்தவர்களை கர்த்தர் கெடுப்பார், அழிப்பார் என்று சொல்லி ஒரு பெரிய எச்சரிப்பை யோவான் அங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதனை உணர்ந்து சுற்றுச்சூழல் ஞாயிறிலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் தந்திருக்கின்ற இயற்கையை நேசிப்போம், ஆண்டவரை துதிப்போம், கர்த்தர் தந்திருக்கின்ற கட்டளையை நிறைவேற்றுவோம், மகிழ்வோடு வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வு கொடுக்கிறீர். உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இயற்கையை படைத்து
இறை மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகின்ற நல்ல ஸ்லாகியத்தை நீர் தந்த தயவுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த சுற்றுச்சூழல் கரிசனை ஞாயிறிலே கர்த்தர் எங்களுக்கு தந்த இயற்கை வளங்களுக்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். இயற்கை வளங்களை பெற்றிருக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இயற்கையை நேசிக்கவும் இயற்கையின் வழியாக நாங்களும் எங்களுடைய எதிர்கால சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். நாட்டு நலன்களை அளவோடு பயன்படுத்தவும் ஞானத்தோடு பயன்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். அதை சிறப்பாய் செய்வதற்கு வேண்டிய அருளை தருவீராக. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். நலனளிக்கின்ற ஆண்டவர் உம்முடைய மக்களுக்கு நலனை கொடுப்பீராக. விரைவாக இந்த கொள்ளை நோயிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் நாங்கள் அனைவரும் மகிழ்வோடு இயல்பு நிலைக்கு திரும்பவும் திரியேக தேவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். இந்நோயினாலே தங்களுக்கு அருமையான மக்களை இழந்து வாடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஆறுதலையும் தேறுதலையும் தருவீராக. வாழ்வாதாரம் இழந்து நிற்கிற மக்களுக்கு வாழ்வை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய எல்லாவித ஏதுகரங்களையும் ஆண்டவர் உண்டு பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உம்முடைய நீங்காத அருள் வழிநடத்துதல் பேராசீர்வாதம் எங்களிலே தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும் என்று உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென்.